இந்த நடைமுறையில் செயலாக்கப்படுகிறது. அல்லாஹ் நம்மை அந்த சமூகத்தவர்களை சேர்த்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். சஹீஹ் குறித்தாளர்களே, அப்படி மௌலிது மீலாது என்பதற்கு ஆதாரம் என்ன? கவிதையிலே போவதற்கு என்ன ஆதாரம்? இப்படியெல்லாம் வினா கொடுத்து அப்பாவிகளாக இருக்கின்ற மூமின்களுடைய ஈமானை சிதைத்து அவர்களையும் தங்களுடைய வழிகேட்டின்பால் அழைத்துச் செல்வதற்கு முற்படுகிறார்கள். மௌலிது மீலாதுக்கு ஆதாரம் வேண்டும் என்று சொன்னால் முதன்மையானது அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ் இருக்கக்கூடிய இறைவனை குர்ஆன் தான் ஆதாரம். குர்ஆன் என்பது வெறுமனே தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி மாத்திரம் அறிவுறுத்தவில்லை. இந்த உம்மத்தினுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்துணையும் அந்த குர்ஆனிலே அமைந்திருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், நான் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன், அதனை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிகேட்டில் ஆழ்ந்துவிட மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அது முதலாவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொன்னார்கள். எனவே மௌலிது மீலாது நிகழ்ச்சிகளை மக்கள் மன்றத்திலே சமர்ப்பிப்பதற்கு ஆதாரம் வேண்டும் என்று சொன்னால் முதலில் குர்ஆன் தான் அதற்கு ஆதாரம். அந்த இறைவனை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல நபிமார்களுடைய விலாதத்தை சொல்லுகிறார். அந்த நபிமார்களுடைய விலாதத்தில் நடந்த அற்புதங்களை சொல்லுகிறார். அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையினுடைய குணங்களை எடுத்து சொல்லுகிறார். அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்ற உயர்வுகளை சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் மௌலிதுதான். இறைவனை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பல நபிமார்களுடைய மீலாதை, மௌலிதை முதன்மையாக நிகழ்த்துபவன் இறைவனை குர்ஆனில் அல்லாஹ்வாக இருக்கிறார். சஹீஹ் குறித்தாளர்களே, ஒரு சில செய்திகளை நாம் பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு செய்திகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவாகவே சொல்கிறார். மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பின் காலம் இருக்கிறது அல்லவா, ஃபிரௌனுடைய கொடிய ஆட்சியின் கீழே இருந்த நேரம். தன்னை ரப்பு என்று வாதிட்டவன் ஃபிரௌன். அவனுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டை சொல்லி அந்த ஆண்டிலே பிறக்கின்ற ஒரு ஆண் குழந்தையினால் உங்களுடைய ஆட்சிக்கு பாதிப்பு வரும் என்று சொல்லப்பட்டதன் விளைவு அந்த கொடுங்கோலனான ஃபிரௌன் தனது நாட்டு மக்களுக்கு பிரகடனம் செய்தான், இந்த ஆண்டிலே யாரும் பிள்ளை வரக்கூடாது, அதுக்கு மேல பிள்ளை பெற்றாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தா கொன்றுடணும், எந்த ஆம்பளை பிள்ளைகளையும் நான் உயிரோடு விடமாட்டேன் என்று அவன் ஆணையிட்டு நடைபடுத்திய காலத்தில் தான் அல்லாஹ் தஆலா அவனின் திருத்தூதராம் சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்க செய்கிறான். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறார். நீண்ட வரலாறு சொன்னேன், தயப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சுருக்கி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். சங்கி குறித்தானவர்களே, அப்படி ஃபௌஹீனா இலா உம்மி மூஸா, அல்லாஹ் தஆலா சொல்றான், மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு நாம் வஹி அறிவித்தோம். எப்படி வஹி அறிவித்தோம் என்று சொன்னால், அன் அல்தீஹி, மூஸா அலைஹிஸ்ஸலாம் பெத்துட்டாங்க. அந்த ஃபிரௌனுடைய கட்டளையுடைய நேரத்தில் எந்த ஆம்பளை புள்ள பிறந்தாலும் கொன்னுகிட்டு கொலை பண்ணிக்கிட்டுதான். இப்ப மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்துட்டாங்க. ஒரு தாயுடைய உள்ளத்தை நாம் சாதாரணமாக நினைத்து பார்க்கலாமா இல்லையா? இப்போ ஃபிரௌனுடைய ஆட்கள் வந்தா கத்தல் பண்ணிடுவாங்க, கொன்னுருவாங்க.
அல்லாஹ் தஆலா இப்ப நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசாவுடைய தாயாருக்கு நாம் வகை அறிவித்தோம், அன் அருந்தி ஈகி, நீ உன் குழந்தைக்கு பால் கொடுமான்னு நாம சொன்னோங்கிறான். நீ உன் குழந்தைக்கு பால் கொடு என்று நாம் சொன்னோம். அப்படி சொன்னது மாத்திரம் இல்லை, ஃபைதா ஹஷீத்தி அலைஹி, அந்த குழந்தையை கொன்றுடுவார்களே என்று நீ பயப்படுவாயே, ஆனால் நீ என்ன செய்யணும் சொன்னா, அல்லாஹ் நான் வகை அறிவித்தேன், ஃபால்கீஹி ஃபில் யம்மி, அந்த பிள்ளைய ஆத்துல கொண்டு போய் போட்டுருன்னு நான் சொன்னேங்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மௌலூதை குறித்து, மீலாது செய்தியை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில இப்படியெல்லாம் பேசுகிறான். அந்த பிள்ளைய நீ மிதந்து போற மாதிரி ஒரு அமைப்புல வச்சு ஆத்துல விட்டுருன்னா இப்ப அந்த தாய்க்கு எப்படிப்பட்ட நிலையா இருக்கும்? ஒரு பக்கம் ஃபிரௌனுடைய ஆட்கள் கொண்டுருவான், இப்ப அல்லாஹ் தஆலா வஹி அறிவிக்கிறான், நீ ஆத்துல கொண்டு போய் போட்டுருங்கிறான். அந்த தாயுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அந்த தாயுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வஹி அறிவிக்கிறான், ஃபல்கிஹி ஃபில் யம்மி, நீ ஆத்துல கொண்டு போய் போட்டுரு, வலா தஹாஃபி, நீ பயப்படாதமாங்கறான். ஏன்னா நான் ரப்புல் ஆலமீன் நான் சொல்லுகிறேன், நீ போட்டுடு. வலா தஹாஃபி, நீ பயப்படாத. ஆத்துல புள்ளைய மதக்க விட்டா ஆத்துடைய நீர் ஓட்டத்துல ஒரு புள்ள உயிரோட திரும்பி வர முடியுமா? நீர்ல மூழ்கி செத்து தானே போவோம். அது எங்க போய் ஒதுங்குன்னு தெரியாதே. தன் கண்கிட்ட இருந்து கொன்னாலும் கூட நம்மளை கொள்ளுறாங்கிறது தெரியுமே. இப்ப ஆத்துல விட்ட புள்ள எங்க போகுது எங்க போகுதுன்னு தெரியாதே. ஒரு தாய்க்கு பயம் வருமா வராதா? பயம் வருமா வராத? அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஹாஃபி, நீ பயப்படாத. உன் புள்ள ஒண்ணு மூலிகலாம் ஒண்ணு செத்துறாது, நீ ஒண்ணு கவலைப்படாத. வலா தஹஸனி, புள்ளைய நம்ம விட்டுட்டோமே, இனி அந்த புள்ள நம்ம கிட்ட எப்போ வருமோ, நம்ம பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ, அந்த கவலை உனக்கு வரதானே செய்யும், நீ கவலைப்படாதேங்கிறான். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விலாதத்தை குறித்து மௌலித் ஓதுறான் குர்ஆன்ல. நாமளும் அந்த குர்ஆனை விரிச்சு வச்சு மௌலித் தான் ஓதிட்டு இருக்கிறோம். குர்ஆன் ஓதுனா அதுல வர்றதை ஓததானே செய்வோம், குர்ஆனில் வர்றதை நாம ஓததானே செய்வோம். இப்போ நம்ம இதையெல்லாம் ஓதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌலித் தான் இல்லையா? அதை நாம ஓதத்தானே செய்யறோம். திருமறை தான் நமக்கு அதை ஓத அல்லாஹ் தஆலா அவனுடைய கலாமாக நமக்கு தந்திருக்கிறான். அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், நீ கவலைப்படாதமா, நீ பயப்படாத, நீ பிள்ளைய விட்டுடு. இன்னா ராத்துஹு இலைக், நிச்சயமாக அந்த பிள்ளையை நான் உங்ககிட்ட மீட்டி கொண்டு வந்து தந்துடுவேன். இது அல்லாஹ் வகை அறிவிக்கக்கூடிய செய்தி என்பதாக குர்ஆனிலே சொல்றான். நடந்ததா இல்லையா? அந்த நிகழ்வுகள் நடந்ததா இல்லையா? அந்த நிகழ்வுகள் நடந்தது. அதை குர்ஆனும் விரிவுபடுத்தி சொல்லுகிறது. எனவேதான் மௌலிதுக்கு ஆதாரம் வேணும், மீலாதுக்கு ஆதாரம் வேணும்னா முதல்ல அல்லாஹ் தான் அதை பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த செய்தியை நாம ஓதுறோம்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மௌலிது செய்தி தானே நாம ஓதுறோம், குர்ஆனாக நாம ஓதுறோம். நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை கிடைக்குதா இல்லையா? அது குர்ஆனாக நம்ம ஓதும் போது ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை கிடைக்குதா இல்லையா? கிடைக்குது. அதற்கும் நமக்கு நன்மை இருக்கிறது. அதன் அடிப்படையிலே பார்த்தால் அப்படியே வாங்க, அல்லாஹ் தஆலா சொன்ன மாதிரி விட்டாங்க. அதை அல்லாஹ் தஆலா எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்கிறது தொடர அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இறுதியாக அந்த பிள்ளைய அப்படியே கொண்டு போய் ஃபிரௌனுடைய அந்தப்புறத்திற்கு வரக்கூடிய அந்த கால்வாய்க்குள்ள வர வச்சு அந்த ஃபிரௌனுடைய அந்தப்புற தோட்டத்தில் வந்து நிக்குது. அந்த பிள்ளை வந்து ஒதுங்குது. அந்த பிள்ளையை எடுப்பவர்கள் யார் என்று சொன்னால் ஃபிரௌனுடைய குடும்பத்தார் எடுக்கிறாங்க. எந்த ஃபிரௌன் எந்த ஆண் குழந்தை பிறந்தாலும் கொன்று விடுவேன் என்று சொன்னானோ அந்த ஃபிரௌன் இடத்திலே அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சேர்க்கிறான் அந்த குழந்தைய. அப்படி சேர்க்கிற போது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், கால திம்ராத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி சொன்னார் ஃபிரௌன் கிட்ட, குர்ரத்து ஐனின் லீ வலக், ஃபிரௌனை பார்த்து சொன்னாங்களாம், இந்த குழந்தை இருக்கிற
எனக்கும் உனக்கும் கண்குளிர்ச்சியா இருக்குது இந்த புள்ள பார்த்தா. அல்லாஹ் தஆலா அங்க எப்படி அந்த பிணைப்பை ஏற்படுத்துகிறான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. குர்ரத்து ஐனின் லீ வலக், எனக்கும் உனக்கும் இந்த பிள்ளை கண்குளிர்ச்சியாக இருக்குது. லா தக்துலூஹு, நீ அந்த குழந்தைய கொன்னுறாதப்பா. ஃபிரௌனுடைய மனைவி அவர்கள் சொல்றாங்க, அவளை பிள்ளையா தான் இருக்குது, எல்லாத்தையும் நீ கொண்டுகிட்டு இருக்கிற, இந்த பிள்ளைய கொன்று விடாதே. ஏன்னா இந்த குழந்தை எனக்கும் உனக்கும் கண் குளிர்ச்சியா இருக்குது. அசா, அது நமக்கு போதுமானதாக இருக்கும். அதன் மூலம் நான் பயன்பெறுவதற்கு. அவர் நத்தஹிதுஹு வலதா, அல்லது அந்த பிள்ளையை நம்ம பிள்ளையாக நாம் ஆக்கி கொண்டு வளர்ப்பதற்கு அது நமக்கு போதுமானதாக இருக்கும். அப்படி ஃபிரௌன் கிட்ட வளருது அந்த பிள்ளை. அப்ப இது ஃபிரௌனுடைய அமைப்பிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விலாதத்து செய்தியை, பிறப்பு செய்தியை அந்த தாய் இடத்துல கொண்டு போய் அல்லாஹ் தஆலா சேர்க்கிறான். அங்க எடுத்துட்டா பால் குடி பிள்ளையா இருக்கு, பச்சை பிள்ளை. யார் பால் கொடுக்கிறது? அல்லாஹ் தஆலா சொன்ன மாதிரி இன்னா ராத்தூஹு இலைக், அந்த பிள்ளையை உங்ககிட்டயே மீட்டு தரும்போது பால் கொடுக்கறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அம்மாவையே கொண்டு போய் வைக்கிறான். அந்த நிகழ்வை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். குர்ஆன் சொல்லுகின்ற இந்த செய்தி இருக்கிறது அல்லவா, இது என்ன மீலாது இல்லாம மௌலித் இல்லாம வேற என்னது? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்று செய்திகளை தான் சொல்ல, நிறைய செய்திகள் இருக்கிறதா இல்லையா குர்ஆன்ல? எனவே மௌலிதாக ஓதுவதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்றால் குர்ஆன் தான் ஆதாரம். அல்லாஹ் தான் முதல்ல ஓதுறான், அதுக்கப்புறம் தான் நாம ஓதுறோம் இல்லையா? நாம அதுக்கப்புறம் தான் ஓதுறோம். இப்படி சில நபிமார்களுடைய செய்திகள், விலாதத்து செய்திகள், மீலாது மௌலிதினுடைய செய்திகள் குர்ஆன்ல இருக்குது. பல செய்தி நமக்கெல்லாம் தெரியத்தானே செய்யும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலமா பிள்ளை இல்லை. குடும்பத்துக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்குது, சகோதரர்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் இருக்குது. பெரிய வயசாகி போச்சுது, உடம்பு எலும்பு எல்லாம் பலகீனமாகி போச்சுது. அவர்களுடைய மனைவி அவர்கள் ஆக்கிரா ஆயிட்டாங்க, பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள். அப்படியான நிலையிலே அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, இறைவா எனக்கு ஒரு வாரிசாக ஒரு பிள்ளையை தந்துன்னு கேட்கிறாங்க. எனக்கு வாரிசாக வராசத்தாக ஒரு குழந்தையை எனக்கு தந்தருவாயாக, உன்னுடைய அன்பளிப்பாக தந்தருவாயாக கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு ஒரு பிள்ளையினுடைய விலாதத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். யா ஜக்கரியா, ஜக்கரியாவே, இன்னா நுபஷ்ஷிருக பியஹியா, நிச்சயமாக நாம் உமக்கு யஹியா என்கின்ற பிகுலாமின், இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹியா, ஒரு யஹியா என்கின்ற ஒரு ஆண் மகுவை நான் உமக்கு சுப செய்தியாக சொல்லுகிறேன். பிறகுற பிள்ளைக்கு பேர் வச்சு அல்லாஹ் தஆலா சொல்றான். சையதுனா யஹியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மீலாதை, விலாதத்து செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். நான் உனக்கு சுப செய்தியாக ஒரு ஆண்மகவை தர இருக்கிறேன். அந்த ஆண்மகனுடைய பெயர் என்பது யஹியா என்பதாக இருக்கிறது. லம் நஜ்அலுஹு கப்லு மின் கப்லு சமியா, அவருக்கு இதற்கு முன்னாடி இப்படி ஒரு பேரையே வச்சப்படுகிறவர்களே கொடுக்கப்படவில்லை. ஆக்கலைங்கிறான். முதல்ல அந்த பேரை அப்பதான் அல்ல சூட்டுறேங்கிறான். அப்படியான விலாதத்து செய்திகள் எல்லாம் குர்ஆன்ல இருக்குது. அது மாத்திரம் இல்லை, யஹியாங்கிற புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் அந்த யஹியா அலைஹிஸ்ஸலாமுடைய குணநலன்கள், அவருடைய வாழ்க்கை முறைகள், அவர்களுக்கும் அல்லாஹுக்குமான அந்த தொடர்பு நிலைகளை எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அவற்றை எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். யா யஹியா ஹுதில் கிதாப பிகுவா, யஹியா வலிமையோடு இந்த கிதாபை நீ எடுத்துக்கொள்வாயாக. ஆத்தைனாகுல் ஹுக்ம சபியா, நீ சிறுவராக இருக்கிற போது, அந்த யஹியாங்கிறது சின்ன பிள்ளையா இருக்கிற போதே சட்டங்களுடைய ஞானத்தை நான் அவர்களுக்கு கொடுத்தேங்கிறான். சின்ன பிள்ளையா இருக்கும் போதே யஹியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சட்டங்களுடைய ஞானங்களை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆத்தைனாகுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான்.
ஹனானம் இல்லதுன்னா நம்மிடமிருந்து அவர்களை மிக பண்பாளர்களாக, அவர்களை உல பரிசுத்தமானவர்களாக, இப்படி அவங்களுடைய தன்மைகளை எல்லாம் சொல்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா எப்படிலாம் அவருக்கு கொடுத்துருக்கிறேன் அந்த பிள்ளைக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தொடராக சொல்றான். ஓ கான தக்கியாங்கிறான், எல்லாம் வரிசையா அல்லாஹ் தஆலா சொல்றான். ஓ கான தக்கியா, அவர் உலப்பரிசுத்தமானவர் மாத்திரம் இல்லை, ஹனானன் மாத்திரம் இல்லை, ஓ கான தக்கியா, அவர் தக்குவாதாரியாக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரம் இல்லை, அந்த மீலாது நிகழ்ச்சியை, அந்த புகழை அல்லாஹ் எப்படி பாடுறான் பாருங்களேன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி. அது மாத்திரம் பர்ரம்பி வாலிதை, அவருடைய பெற்றோர்களுக்கு அவர் நன்மை செய்பவர்களாகவே அவர் ஆக்கியிருக்கிறேங்கிறான். பர்ரம்பி வாலிதை, அவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவராக, நன்மை செய்யக்கூடியவராகவே இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒலமிக்கும் ஜப்பாரன் அசியா, எவ்வளவு செய்தி சொல்றான் பாருங்க தொடர்ந்து. அவர் ஜப்பாராக இல்லை, பெருமை அடிக்கிறவராக இல்லை, அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறவராக இல்லைன்னு சொல்றான். அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய மீலாதை குறித்து, அவருடைய பண்புகளை குறித்து, அவருடைய மகத்துவத்தை குறித்து, அவருடைய வாழ்க்கை நிலைகளை குறித்து அல்லாஹ் தஆலா இறைமறை குர்ஆனிலே சையதுனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த மௌலிதை அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறார். முத்தாய்ப்பாக அல்லாஹ் தஆலா சொல்றான், சலாமுன் அலைஹி யௌம உலித வ யௌம யமூது வ யௌம யுபஅது ஹய்யா. அவர் மீது அவர் பிறந்த நாளில் சலாம் இருக்கிறது. மீலாதுலாம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த யஹ்யா பிறந்த சலாமுன் அலைஹி யௌம உலித, அவர் பிறந்த நாள்ல அவருக்கு சலாம் இருக்குது, என்னுடைய சாந்தி அவருக்கு இருக்குதுங்களாம். பிறந்த நாள்ல மாத்திரம் இல்லை, ஓ யௌம யமூத்து, அவர் மௌத்தா போற நாள்லையும் அவருக்கு என்னுடைய சலாம் இருக்குதுங்கிறான். அது மாத்திரம் இல்லை, ஓ யௌம யுபஅது ஹய்யா, பின்னாலே ஹயாத்தா கொடுத்து ஹயாத்தா உயிரோடு எழுப்பக்கூடிய பவசுடைய நாள்லையும் என்னுடைய சலாம் அவருக்கு இருக்குது. இப்படி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மீளாத பேசுறான் அல்லாஹ் தஆலா. குர்ஆன் தானே நம்ம ஓதுறோம், இதெல்லாம் என்னது? நமக்கான ஏவல் விளக்கலா? நமக்கான தொழுகையின் சட்டமா இதெல்லாம்? இதெல்லாம் என்ன? ஒரு நபியினுடைய விலாதத்து செய்தி, அவருடைய பண்புகளை, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த மகத்துவங்களை, அவர்களுக்கு கொடுத்த மாண்புகளை, இவைகள் தானே மீலாதுக்கான ஆதாரம். நபிமாருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லா நபிமாருடைய மீலாதை அல்லாஹ் பேசுற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலாதத்தை பத்தி நாம அந்த உம்மத்தவர்கள் பேசக்கூடாதா? நம்ம உம்மத்தவர்கள் பேசக்கூடாதா என்ன? ஏராளமான செய்தி இருக்கிறதான செய்து. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பத்தி பேசுறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வயிற்றிலே செய்தினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தரித்தார்கள் என்பதை பற்றி பேசுறான். எல்லாம் விலாதத்து தான், மௌலிது தான். குர்ஆனிலே இருக்கின்ற மௌலிது செய்திகளும் விலாதத்து செய்திகளும் நிறைய இருக்குது. அப்படி எல்லாத்தையும் பேசுறானா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பச்சை பிள்ளையாக திறந்து எடுத்துட்டு தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரும்போது அந்த கவுங்களிடத்துல பேசிய செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றானே, இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியார், பச்சை பிள்ளை சொல்லுதா இல்லையா? ஒரு விலாதத்துடைய ஒரு விலாதத்தினுடைய துவக்கத்திலேயே அந்த பிள்ளை பேசுதா இல்லையா? குர்ஆன் தானே சொல்லி காட்டுது. ஆக நபிமார்களுடைய வாழ்வினுடைய விலாதத்து, நல்லடியார்களுடைய விலாதத்து, அவர்கள் சார்ந்த விஷயங்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மாண்புகள், அவர்களுடைய வாழ்க்கை நெறிகள், இந்த இஸ்லாத்திற்கு உட்பட்ட ஈமானிய வாழ்க்கையில் இவைகளை எடுத்து பேச வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் தான் இருக்குது. அதில் பேசுறது நிறைய அப்படி போயிடும். இப்போ சங்கை குறித்தானவர்களே, இந்த வாழ்க்கை முறையில் நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய முதன்மையான மீலாதை கொண்டாடியவன் அல்லாஹ் தஆலா. நமக்கு தெரியுதானே செய்யும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா வைதா அஹதல்னாஹு மீசாக்கன் நபியின்
லமா ஆதீதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா சும்ம ஜாஅக்கும் ரசூலுன் முஸத்திக்குன் லிமா மஅக்கும் லதுமினுன்ன பிஹி வ லதன்சுருன்னா கால ஆக்ரதும் வ அஹதும் அலா தாலிக்கும் இஸ்ரி காலு ஆக்ரனா கால ஃபஷ்ஹது வ அன மஅக்கும் மினஷ் ஷாஹிதீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ பிறந்தாங்க? கடைசி நபியா தானே பிறந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பிறந்தாங்க? கிபி 571 தானே பிறந்தாங்க. கடைசி நபியாக தானே பிறந்தாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், நபிமார்களை ஆலமுல் அர்வாஹில 1,24,000 நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா திரட்டி வச்சு ஒரு மீலாது கொண்டாடுறான். யாருக்கு? தன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த 1,24,000 நபிமார்களை ஆலமுல் அர்வாஹிலே ரூஹுகளாக அல்லாஹ் தஆலா ஒன்று திரட்டி வைத்து உறுதியும் உடன்படிக்கையும் செய்யறான். என்னது? நான் உங்களை எல்லாம் ரசூல்மார்களா நபிமார்களா அனுப்புவேன். அப்படி அனுப்புற போது லமா ஆதீதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா, உங்களுக்கு ஞானத்தையும் வேதத்தையும் கொடுத்து அவரை நான் அனுப்புவேன். சும்ம ஜாஅக்கும் ரசூலுன் முஸத்திக்கும், உங்களுடைய வேதத்தையும் உங்களுடைய ரசூல்துவத்தையும் நபித்துவத்தையும் உண்மைப்படுத்தக்கூடிய என்னுடைய தூதர் வருவாருங்கிறான் அல்லாஹ் தஆலா. என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. அப்படி வந்தால் உங்களுடைய இருப்பதை அவர் உண்மைப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு தூதராக நான் அவரை அனுப்புவேன். அந்த தூதர் வருவாரேயானால் லதுமினுன்ன பிஹி வ லதன்சுருன்னா, உங்களுக்கு கடமை என்னன்னா நீங்க அவரை கொண்டு ஈமான் கொள்ளணும், அவருக்கு உதவியாக இருக்கணும். நீங்க நபிமார்களாக ரசூல்மார்களாக மக்களுக்கு பணியாற்றி கொண்டு இருக்கிற பொழுது நான் என்னுடைய இறுதி தூதர் என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அனுப்பி வைத்து விட்டேன் என்றால் உங்களுக்கான பொறுப்பு என்ன தெரியுமா? அவரை கொண்டு நீங்க ஈமான் கொள்ளணும், அவருக்கு நீங்க உதவி தாசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கால ஆக்ரத்தும் வஹதும் அலா தாலிக்கும் இஸ்ரி, இந்த உறுதிமொழியை நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, ஏற்றுக்கிறீங்களா, உறுதிப்படுத்துறீங்களா? நான் சொன்ன செய்தியை அக்ரர்த்தும், நீங்கள் இதனை உறுதிப்படுத்துகிறீர்களா? வஹதும் அலா தாலிக்கும் இஸ்ரி, இந்த நிகழ்வின் மீது நான் ஏற்படுத்தக்கூடிய இந்த உடன்படிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். அப்ப எல்லா நபிமார்களும் சொன்னாங்க காலு அக்ரர்னா, நாங்கள் அதை உறுதிப்படுத்துகிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா சொன்னான் ஃபஷ்ஹது, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, நான் உங்ககிட்ட இப்படி கேட்டேன், நீங்கள்லாம் உடன்படிக்கை செய்திருக்கிறீங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் சாட்சின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். இந்த சபையில் இருக்கிற 1,24,000 பேரும் இங்கே நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாருமே சாட்சி தான். நாளைக்கு பின்னாடி இப்படிலாம் நான் எடுக்க இல்லைன்னா சொல்லக்கூடாது. சாட்சி ஆக்குன்னா அதான விஷயம். எப்போ கேட்டாலும் இந்த சாட்சி சொல்லணும். இப்படி நான் உங்களுக்கு ஒரு உறுதியும் உடன்படிக்கை செய்திருக்கிறேனே, இதற்கு நீங்க எல்லாரும் சாட்சி, ஒருவருக்கு ஒருவர் நீங்க எல்லாம் சாட்சி. ஃபஷ்ஹது, நீங்க எல்லாரும் சாட்சியாளர்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல அல்லாஹ் தன்னையும் நினைச்சுக்கிறான். வான மாவுக்கும் மின ஷாஹிதீன், இந்த நிகழ்வுக்கு நானும் உங்களில் ஒரு ஆள் சாட்சியாளராக இருக்கிறேங்கிறான். இது என்ன? நம்ம குர்ஆன்ல தானே அல்லாஹ் தஆலா இதை சொல்றான். நபிகள் நாயகம் பிறப்பதற்கு எத்தனையோ எல்லா நபிமார்களும் பிறப்பதற்கு முன்னாடியே அந்த விலாதத்து செய்தியை, அந்த மீலாதை அல்லாஹ் தஆலா கொடுத்து உறுதியும் உடன்படிக்கை செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னார். மீலாது நிகழ்ச்சி என்பதும் மௌலிது நிகழ்ச்சி என்பதும் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம் அல்ல. மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம் அல்ல. இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்படி இப்படி நிறைய செய்திகள் இருக்குன்னு வைங்களேன். இப்படி நிறைய செய்திகள் இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அது எப்படி நீங்க ஓதக்கூடிய இந்த மீலாதுக்கு மௌலதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இப்படி நீங்க வரம்பு மீறி போடுறீங்களே, ஷிர்க் செய்றீங்களே, அது துணிஞ்சு சொல்றாங்க பாருங்களேன். உண்மையான மூமின்களை பார்த்துக்கிட்டு மௌலது ஓதிட்டானா அவன் முஸ்லிக்கு தான், மீலாது கொண்டாடிட்டானா அவன் முஸ்லிக்கு தான். இவன் தான் அல்லாஹ் மாதிரியே ஃபத்வா கொடுத்துருவான். ஏன்னா நீ ஓடுறதெல்லாம், ஏன்னா அவன் கொள்கைப்படி அவனுடைய சிந்தனைப்படி நபிகள் நாயகம் உயர்வானவர்கள் இல்லை, சாதாரணமான மனிதர் தானே, அப்படித்தானே சொல்றான் இல்லையா? சாதாரணமான மனிதன் சொல்றதுக்கு அப்போ எனக்கு என்ன இருக்குதோ அதே மாதிரி தான் அவருக்கு இப்படி என்ன இருக்கிறோம் எப்படி போக முடியாது தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதுஹ் செய்வதற்கு அவர்களுக்கு என்ன வருமானம் வராது.
அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிட்டாங்க, என்ன நீங்க வரம்பு மீறி புகழாதீங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நாங்க சொல்லுறோம். இப்போ மௌலித் ஓதுறவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வை வரம்பு மீறி புகழ்றாங்க, அதனால அவங்க ஷிர்க் செய்யறாங்க. இதுதான் அவங்களுடைய எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம். துணிஞ்சு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மூமின்களை எல்லாம் முஷ்ரிக்காக்குறதுல ரொம்ப அலாதி பிரியம். மூமின்களை எல்லாம் முஷ்ரிக்காக்குறதுல அவங்களுக்கு நவீன குழப்பவாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிரியம் அதில் தான் இருக்குது. அதுக்கு ஒரு ஆதாரமா ஒரு ஹதீஸையும் சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். வானிபினி அப்பாஸின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னஹு சமிஅ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யகூலு அலல் மிம்பர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவர்கள் சொல்கிறார்கள், சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிம்பர்ல இருந்து இந்த ஹதீஸை சொல்றதுக்கு நான் கேட்டேன்னு அவங்க சொல்றாங்க. யாரு? சையதுல் முஃபஸ்ஸிரீன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. இந்த ஹதீஸை சொல்றாங்க. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? மிம்பர்ல இருந்து சமீஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு நான் கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கிறேன்னு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று சொன்னார். லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா இப்னு மரியம். இதான் சப்ஜெக்ட். லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா இப்னு மரியம். மரியமினுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நசாராக்கள் அத்துமீறியதை போன்று, வரம்பு மீறி அவர்கள் சொன்னதை போன்று நீங்கள் என்னை வரம்பு மீறி அத்துமீறி விடாதீர்கள். துத்துரூன் தான் சொல்றாங்க. இத்ரா என்று சொன்னாலே அதுக்கு என்ன பொருள் சொன்னா, புகழுன்னா புகழாதீங்கன்ற சொல்லல இந்த ஹதீஸ்ல. இந்த ஹதீஸுடைய வாசகம் இருக்குதா இல்லையா? பொதுவா புகழ்றதுக்கு ஹம்துன்னு சொல்லுவோம், மதுகுன்னு சொல்லுவோம், சனான்னு சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இத்ரா என்று சொன்னால் லா துத்ரூனி, என்னுடைய விஷயத்தில் நீங்க அடந்தேறி விடாதீர்கள், நீங்கள் வரம்பு எல்லை மீறி விடாதீர்கள். எப்படி தெரியுமா? கமாத்துரத்தின் நசாரா இப்னு மரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்திலே நசாராக்கள் எப்படி அத்துமீறினார்களோ, வரம்பு மீறினார்களோ, அதுபோன்று என்னுடைய விஷயத்தில் நீங்கள் அத்துமீறாதீர்கள். இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க மௌலூத் ஓதாதீங்க, நீங்க மீலாது விழா கொண்டாடாதீங்கன்னு என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த ஹதீஸுக்கும் மீலாது விழாவுக்கும் மௌலூதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த ஹதீஸ் எல்லா காலத்திலையும் தானே இருக்குது. இப்போ இந்த 20 வருஷமா தான் இருக்குதா? 20 வருஷமா தான் இந்த ஹதீஸ் இருக்குதா? எல்லா காலத்திலும் தான் இருக்குது. அப்ப இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வை புகழாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லல. என்னுடைய விஷயத்தில நீங்க அத்துமீறி என்னுடைய விஷயத்தில வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீர்கள். எப்படி அதற்கான காரணத்தையும் நபிகள் நாயகம் சொல்றாங்க. யார மாதிரி? கமா அத்ரத்தின் நசாரா இப்னு மரியம். மரியமுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்தில நசாராக்கள் எப்படி அத்துமீறினார்களோ அதே மாதிரி என்னுடைய விஷயத்துல நீங்க அத்துமீறாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல அவங்க என்ன அத்துமீறினாங்க தெரிஞ்சாதானே? அது சஹாபிகளுக்கு தெரியாதா? குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுக்க இல்லையா? குர்ஆனிலே நசாராக்கள் என்ன அத்துமீறினார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டலையா? சொல்லி காட்டியிருக்கதானே செய்யறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வ காலத்தின் நசாரா மஸீஹ் இப்னுல்லாஹ். நசாராக்கள் எல்லாம் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இப்னுல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய மகன், குமாரர் என்று சொன்னார்கள். இதே மாதிரி சொல்லிடாதீங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா சும்மா என்ன போடாதீங்கன்னு சொல்லல,
நசாராக்கள் எப்படி இத்ரா செஞ்சாங்களோ அதே மாதிரி தத்துருணி என்ன நீங்க செய்யாதீங்கிறாங்க. நசாராக்கள் எப்படி இத்ரா செஞ்சாங்களோ, இத்ரான்னு சொன்னாலும் இதுக்கு பொருளாக விளக்கம் என்ன தெரியுமா எழுதுவாங்க, அல் மதுஹு பில் பாத்தில், பாத்திலான மதுகை செய்யக்கூடாது. எது பாத்திலான மதுகு? இறைத்தன்மையை கொடுப்பது என்பது பாத்திலான மதுகு. அதைத்தான் நசாராக்கள் கொடுத்தாங்க. காலத்தின் நசாரா மசீஹிபுனுல்லா, நசாராக்கள் சொன்னார்கள் செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய குமாரர் என்று சொன்னார்கள். குர்ஆன் நமக்கு சொல்லுது. இன்னொரு இடத்துல சாலிசு சலாசா, மூன்று கடவுள்களில் ஒரு கடவுள் என்று நசாராக்கள் சொன்னார்கள். மூன்று கடவுள்கள் ஒரு கடவுள் என்று சொன்னார்கள். இப்படி நசாராக்கள் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலே அத்துமீறினார்களோ அதே மாதிரி என்னுடைய விஷயத்தில் நீங்க அத்துமீறாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சொன்னாங்க? நம்ம மாதிரி சொன்னோமா இல்லையா? பிறந்த பிள்ளையிலேயே சொன்னாங்க, இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியான் தான் சொன்னாங்க இல்லையா? என்ன சொன்னாங்க? நான் அல்லாஹ்வுடைய குமாரன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கேயாவது சொல்லியா இருக்கிறாங்க? இல்லை தானே, சொல்லல தானே. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மர்ஃபூஆக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த நசாராக்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவர்களை அல்லாஹ்வுடைய குமாரர் என்று இலாஹியத்தை கொடுத்துட்டாங்க, கடவுள் தன்மையை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. மூன்று கடவுளில் ஒரு கடவுள் என்று ஒரு சாரார் சொல்றாங்க, ஒரு சாரார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்னுல்லா, அல்லாஹ்வுடைய மகன் குமாரர் என்று சொல்றாங்க, கடவுள் என்பதாக சொல்றாங்க. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, வந்த நோக்கத்தை சொன்னாங்களையா, ஒய்து கால ஈசா இப்னு மரியம் யா பனி இஸ்ராயீல் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நுபுவத்தை பிரகடனப்படுத்தும் போது என்ன சொன்னாங்க? பனி இஸ்ராயல்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நிச்சயமாக நான் உங்கள் வால் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வினுடைய திருத்தூதராக நான் இருக்கிறேன். எங்கேயாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் அல்லாஹ்வுடைய குமாரன் சொன்னாங்கன்னு இருக்கவா செய்து? இல்லை தானே. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நிச்சயமாக நான் உங்கள் வால் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறேன். மாத்திரமில்லை, முஸத்திக்கல் லிமா பைன யதைய மின தௌராத், எனக்கு முன்னால் வந்த தௌராத் வேதத்தை அதில் உண்டான செய்திகளை நான் உண்மைப்படுத்தக்கூடிய ரசூலாகவும் இருக்கிறேன். நான் ரசூலா இருக்கிற முதல் பணி. ரெண்டாவது என்னோட பணி என்னன்னு சொன்னா, எனக்கு முன்னால் வந்த தௌராத் வேதத்தை அல்லாஹ் தான் அருள் செய்திருக்கிறான், அந்த வேதத்தில் இருக்கிற செய்திகளை நான் உண்மைப்படுத்தக்கூடியவனாகவும் நான் வந்திருக்கிறேன். மூணாவது எனக்கு ஒரு பணி இருக்குதுங்கிறாங்க. நான் ரசூலாக வந்ததுடைய பணி எனக்கு என்ன பணி என்று சொன்னால், எனக்கு இன்னும் ஒரு பணி இருக்கிறது, முபஷ்ஷிரம் பி ரசூலின் யதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். எனக்கு இன்னொரு பணி இருக்குது, நான் அதுக்காக தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். என்ன பணி தெரியுமா? முபஷ்ஷிரம் பி ரசூலின் மின் பஅதி, எனக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு இறைவனுடைய தூதரை பற்றி நான் உங்களுக்கு சுப செய்தி சொல்வதற்காகவும் தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பணிகளில் ஒன்றாக செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. பனி இஸ்ரவேல் மக்களை அழைத்து சொல்கிறார்கள். அப்படி சொல்லிட்டு எனக்கு பின்னால் இந்த ரசூல் வருவார்னு சொன்னா அவர் தான் காத்தமுன் நபியா இருக்கிறாரு, இஸ்முஹு அஹ்மத், அவங்க பெயர் தான் அகமது என்கின்ற பெயருடைய நபி. இந்த சுப செய்தியும் நான் உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல தான் அந்த நசாரா மக்கள் என்ன செஞ்சாங்க? காலத்தின் நசாரா மசீஹ் இப்னுல்லாஹ்னு சொல்லிட்டாங்க. நசாராக்கள்லாம் செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வினுடைய பிள்ளை, அல்லாஹ்வுடைய குமாரர் என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப இந்த ஹதீஸை பாருங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா, நசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நசாராக்கள் எப்படி அத்துமீறி வரம்பு மீறி அவர்களுக்கு ஒரு பெயரை சூட்டினார்களோ, அவர்களுடைய விஷயத்திலே சொன்னார்களோ, அதே போன்று ஒலா துத்துருனி, என்னுடைய விஷயத்தில் நீங்க அப்படி யாரும் ஆக்கிடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன புகழாதீங்கன்றா சொல்லியிருக்காங்க, எனக்கு மீளாது கொண்டாடாதீங்கன்றா சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு மகனுடைய பிறப்பு செய்திகளை படிக்காதீர்கள், மௌலுது ஓதாதீர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, அந்த செய்தியை சொல்லாதீர்கள் என்றால் என்ன செய்தியை சொல்லணும்?
அந்த ருஃபூலியத்து தன்மையில அவங்களுக்கு என்ன சொல்லணும் அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே அந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுறாங்க. ஃபைன்னமா அன அப்துல்லா, நசாராக்கள் அப்படி அத்துமீறிட்டாங்க, அது மாதிரி நீங்க அத்துமீறாதீங்க, நான் என் நிலையை உறுதியா உங்ககிட்ட சொல்றேன். ஃபைன்னமா அன அப்துஹு, நான் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அடியார் தான், நான் ஒன்றும் கடவுள் இல்லைன்னு உறுதிப்படுத்துறாங்க. நான் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அப்துல்லா தான் என்று அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஹதீஸிலே உறுதிப்படுத்துறாங்க. உறுதிப்படுத்தி விட்டு சொல்றாங்க, வகூலு ஃபகூலு, எனவே நீங்கள்லாம் சொல்லுங்க அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னுடைய விஷயத்தில் நான் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்பதாக நீங்க சொல்லுங்க. இதுக்கு மாத்தமா யாராவது சொல்றாங்களா? எந்த மோமினாவது, எந்த முஸ்லீமாவது, எந்த மௌலூது கிதாபுலையாவது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய குமார் என்று நசாராக்கள் சொன்ன மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்களா? எந்த மீளாவது மேடையிலேயாவது அத்தரத்தின் நசாரா மாதிரி நசாராக்கள் அத்துமீறி வரம்பு மீறியதை போன்று முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இலாஹியத்து தன்மையை, கடவுள் தன்மையை யாராவது கொடுத்திருக்கிறாங்களா? நம்மை விட மிக மிக சிறந்த மார்க்க மேதைகள் தான் அந்த மௌலூது கிதாபெல்லாம் எழுதியிருக்காங்க. எல்லா ஹதீதுகளிலும் குர்ஆன் வசனங்களிலும் வரலாற்று நிகழ்வுகளில் இருக்கின்ற செய்திகளை அவர்கள் உரைநடையாகவும் கவிநடையாகவும் தந்திருக்கிறாங்க. அதுல எங்க இருக்குது நசாராக்களை மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரம்பு மீறி போதுட்டான், நீங்களா ஒரு எல்லையை வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசாராக்களுக்கான இடையே அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னன்னு வச்சிருந்தாங்கன்னு சொல்றான். அதே மாதிரி என்ன அந்த இடத்துல நீங்க என்ன வச்சிடாதீங்க, கடவுள் தன்மையை எனக்கு கொடுக்குறாதீங்கன்னு அல்லாஹ் தஆலாவுடைய தூதர்கள் சொல்றாங்க. இதுல எங்க நீங்க மௌலூது ஓதாதீங்க, எங்க நீங்க மீலாது விழா கொண்டாடாதீங்க, ரசூலுல்லாஹ்வை நீங்க புகழாதீங்க என்று இந்த ஹதீஸ்ல என்ன இருக்குது? இந்த ஹதீஸ் அப்படி ஒண்ணுமே இல்லையே. ஒரு மௌலூது ஓதுறவனை கூட்டிட்டு போயிட்டு, எப்பா நீ மௌலூது ஓதிட்டு வந்துட்டியா, சுபான மௌலூது ஓதிட்டு வந்துட்டியா, ரபீஉல் அவ்வல் ஓதிட்டு வந்துட்டியா, உன்னுடைய கடவுள் யாரு முகமதுன்னு சொல்லுவானா? எந்த பிள்ளையார் சொல்லுவானா? அல்லது கடவுளுடைய குமாரரை போய் நான் மௌலூது ஓதிட்டு வந்து சொல்லுவானா? ஒருவேளை நீங்க மௌலூது ஓதுற நேரத்தில் அத்தத்தின் நசாரா மாதிரி இருந்தீங்களோ என்னவோ, நிறைய பேர் அப்படி நாங்க அந்த காலத்துல மௌலூது ஓதுன ஷிர்க் செஞ்சோன்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்க அத்தத்தின் நசாராவா இருந்தாங்க, அவங்க உள்ளத்துல நமக்கு தெரியாது தானே. ஒருவேளை நசாராக்களை மாதிரி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுள் ஸ்தானத்துல வச்சுட்டு தான் அவங்க ஓதினாங்கன்னா அதுக்கு நாம பொறுப்பு இல்லை. மூமின்கள் முஸ்லீம்கள் இப்ப மௌலூது ஓதுறோம், மீலாது கொண்டாடா, நாம யாருடைய உள்ளத்திலையும் அத்தத்தின் நசாரா இல்லை. நசாராக்கள் அவர்களுடைய ரசூலை எப்படி இப்னுல்லாஹ் என்று சொன்னாங்களோ அப்படி யாரும் நாம சொல்றது இல்லை. அதே மாதிரி நாம முக்கடவுளில் ஒரு கடவுள்னு சொல்றது இல்லை, எந்த விதத்திலும் கடவுளை ஸ்தானத்தில் சொல்றது இல்லை. அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அதைத்தான் எல்லாரும் சொல்றோம், எல்லா காலத்திலையும் சொல்றோம். ஒவ்வொரு மோமினும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், வணக்கத்துக்குரிய நாயின் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு எந்த இணையும் இல்லை துணையும் இல்லைன்னு ஷஹாதத்தை சொன்னா அடுத்தபடியா எல்லா மூமின்களும் நாம எல்லாரும் என்ன சொல்றோம்? வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நிச்சயமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறாங்க, அப்படிதானே சொல்றோம். யாராவது மௌலூது ஓதக்கூடிய யாராவது இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய மோமின்களாக இருக்கக்கூடிய யாராவது அவர்கள் சொல்ற மாதிரி யாரும் இலாஹியத்தை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைநேசர்களையோ மாண்பாளர்களையோ யாரையும் யாரும் ஆக்குறது இல்லை. அதனாலதான் எத்தனை குழப்பம் வந்தாலும் எந்த கூச்சல் வந்தாலும் அந்த இப்லீஸ் கூச்சோன்னு நம்ம அந்த காலம் வாங்கி அந்த காலம் போட்டு போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம இந்த காலம் வாங்கி அந்த காலம் போட்டு போய்கிட்டே இருக்கிறது காரணம் என்ன? நமக்கு நம்ம அப்படி சொல்லலையே. மௌலூது யாராவது ரசூலுல்லாஹி ஹுப்பு நேசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுகை அல்லாஹ் தஆலா போட்டி வச்சிருக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா போட்டி வச்சிருக்கிறான். அதனால தான் நமக்கெல்லாம் தெரியுமா இல்லையா, இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வச்சு இந்த லா தத்ருடி கமா அத்ரத்தின் நசாரா இப்னு மசீஹுல்லாங்கிறதுக்கு இப்னு மரியம்ங்கிறதுக்கு அந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏராளமான விளக்கம் எல்லாம் கொடுத்தாங்க. பூசரி இமாம் அவங்க அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுகை எழுதுகிற போது தஅமத்தஅதுஹுன் நஸாரா ஃபீ நபீஹிம் எழுதுறாங்க. மத்தஅதுஹுன் நஸாரா ஃபீ நபீஹிம், நஸாராக்கள் அவர்களுடைய நபி விஷயத்திலே எதை தாவா செய்தார்களோ
இந்த இலாகியத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய குமாரர் என்று சொல்லி ஒரு கடவுள் தன்மையை கொடுத்து எதை அவர்கள் தாவா செய்தார்களோ அதை நீ விட்டுடுங்கிறாங்க. அதை நீ விட்டு விடு. ஃபௌகும் பிமா ஷிஅத மல்ஹம் ஃபீஹி முஹத்தகிமி. அது இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் விஷயத்துல எந்த வார்த்தைகளை கொண்டு சொன்னாலும் அது ஆகும் என்று நீ தீர்ப்பளிங்கிறாங்க. அது ஆகும் என்று நீ தீர்ப்பளி. ஏன், என்ன காரணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாண்புகள் நாம உயர்த்துறது இல்லை. எந்த அடியாரும் எந்த புகழ் கவிஞரும் எந்த மௌலிதிலும் எந்த புருதாவிலும் எந்த புகழ் கவிகளிலும் அல்லாஹ் புகழ்ந்தத மாதிரி வேறு யாராலையும் புகழ முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் புகழ்ந்த மாதிரி இந்த துனியால கியாமத்து நாள் வரைக்கும் வேறு யாராலையும் அதை புகழ முடியாது. ஏன்னா அல்லாஹ் சொன்ன வார்த்தையை ஒன்னே ஒன்றை மாத்திரம் எடுத்துக்கொள்வோமே, நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. ஒமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, உங்களை அகிலத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாகவே நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லிட்டான். இது சாதாரணமான புகழ் இல்லை. இது சாதாரணமான புகழ் இல்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ் தஆலா எல்லா புகழும் அகில உலகத்தும் எல்லாருக்குமே அவனுக்கே புகழ் என்று அல்லாஹ் சொன்னான்னு சொன்னா, ஆலமீன்களுக்கெல்லாம் அவன்தான் ரப்பு என்று சொன்னால், அவன்தான் அல்லாஹ் என்று சொன்னால், அத்துணை ஆலமீன்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத் என்பதாக புகழ்பவன் அல்லாஹ் தஆலா. இந்த விட வேற புகழ் ஒன்று சொல்லணுங்கிற தேவையே இல்லைங்க. ரப்புல் ஆலமீன் யாருக்கெல்லாம் ரப்பாக இருக்கிறானோ அவங்களுக்கு எல்லாம், இந்த துனியால மாத்திரம் இல்லை, ஆலமீன்கள் எல்லாவற்றிலும் எதற்கெல்லாம் ரப்பாக அல்லாஹ் இருக்கிறானோ அந்த ஆலமீன்களுக்கெல்லாம் என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள் என்று எந்த மனிதனும் புகழவில்லை. அல்லாஹு தஆலா புகழ்கிறான். இந்த ஒரு புகழுக்கு நிகராக எந்த புகழை சொன்னாலும் இந்த புகழுக்கு நிகரான ஒரு புகழ் வரவே வராது. நீங்க அப்படியே ஒன்னொன்னா பாருங்களேன், இந்த புகழுக்கு நிகரான வேறு எந்த புகழும் வராது. அப்ப அப்படியான ஒரு புகழை சொன்னதன் காரணத்தினால் இமாம் ஸரஹுத்தீன் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தவ் மத்தஅதுஹு நஸாரா ஃபீ நபிஹிமி வஹுக்கும் பிமா ஷிஅத மின் மதுஹி ஃபீ முஹ்தகமி. அது இல்லாம எந்த புகழை சொன்னாலும் அது அனுமதிதான் என்று நீ தீர்ப்பளின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபன்சுபிலா தாத்திஹி. எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்திலே, அவருடைய உடலிலே நீ ஷரஃபுகளில் இருந்து சிறப்புகளில் இருந்து நீ நாடிய சிறப்புகளை எல்லாம் நீ அவர்கள் பார்த்து சேர்த்து விடுங்கிறாங்க. ஃபன்சுபிலா தாத்திஹி, அவருடைய தாத்தளவிலே நீ நாடிய ஷரஃபுகள் சிறப்புகளை எல்லாம் சேர்த்துடு. ஒன்சுபிலா கதிரிஹி, இன்னும் அவர்களுடைய கதிரில உயரிய அந்தஸ்துல நீ நாடிய இளமுகளை எல்லாம் மகத்துவங்களை எல்லாம் சேர்த்துடுங்கிறாங்க. அதை மாத்திரம் விட்டுடு. எதை? நசாராக்கள் எப்படி அவர்களுடைய நபிக்கு வரம்பு மீறி செய்தார்களோ அதை மாத்திரம் எந்த காலத்திலையும் செஞ்சிடாத, அது ஷிர்க்கு. அது இல்லாத முறையில ஸல்லல்லாஹு தாத்துல நீ என்ன புகழை எல்லாம் நீ நாடுகிறாயோ அதையெல்லாம் சொல்லுங்கிறாங்க. அவருடைய உயரிய மதுகளை, அவருடைய மகத்துவங்கள் என்று எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் நீ சொல் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்படி அந்த 3 அடிகளில் சொல்லக்கூடிய செய்திகளை நாம பார்க்கிறோம். அதன் பிறகு நாம் அதே பார்த்தாலே அதை விட்டுவிடுவோம். நார்சா போட்டாச்சினால முறிக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப சாஹிப் அவர்களே, அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தா ஸல்லல்லாஹு தாத்துல எப்படியெல்லாம் புகழை சேர்த்திருக்கிறாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு தாத்துல எப்படியெல்லாம் புகழை சேர்த்திருக்கிறாங்க அந்த ஒரு செய்தியை பார்ப்போம். நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாடியது, வ அஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி வ அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாவு குலிகத முபர்ரியம் மின் குல்லி ஐபின் கஅன்னக குலிகத கமா தஷாவு. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய முன்னிலையிலே நபிகள் நாயகத்தை பற்றி பேசுகிறார்கள். கவிநடையிலே பேசுறாங்க. எப்படி தெரியுமா? நாயகமே,
அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி, இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நாயகமே உங்களுடைய பேரழகு இருக்குது இல்லையா, உங்களுடைய பேரழகு அஹ்ஸனு மின், உங்களை விட வேறு எதுவுமே அஹ்ஸனானதாக இல்லை இந்த உலகத்தில். உங்களை விட அழகானது என்று வேறு எதுவுமே இல்லை. எப்படி தெரியுமா? லம் தர கத்து ஐனி, எந்த கண்களும் பாத்திராத பேரழகு நாயகமே நீங்க தாங்கிறாங்க. அந்த தாத்துல எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னு சொன்னா, சல்லல்லாஹுடைய தாத்துல எப்படி கொண்டு போய் அந்த புகழாரம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சூடுகிறார்கள் சொன்னா, வஅஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி, எந்த கண்களும் பாத்திராத மிக பேரழகு நாயகமே நீங்க தாங்கிறாங்க. சொல்லிட்டு வஅஜ்மலு மின்க லம் தலிதுன் நிசாவு, உலகத்துல உங்களை மாதிரி அஜ்மலான மிகவும் அழகு வாய்ந்த ஒரு பிள்ளையை எந்த பெண்ணும் ஈன்றெடுக்கவில்லை. எந்த பெண்ணும் உங்களை மாதிரி அஜ்மலான மிக அழகான ஒரு குழந்தையை துனியாவிலே எந்த பெண்ணும் ஈன்றெடுக்கவில்லை. இது எவ்வளவு பெரிய சிறப்பு! சல்லாசுடைய தாத்துல எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னு பாருங்க. அது மாத்திரம் இல்லை, ஹுலிகித்த முபர்ரியம் மின் குல்லி ஐபின், நாயகமே உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது நாயகமே, உங்களுடைய படைகோலத்தை பார்த்தா, உங்க அழகை பார்த்தா, உங்களுடைய தேஜஸை பார்த்தா எப்படி தெரியுமா? ஹுலிகித்த மின் குல்லி ஐபின், நீங்க எல்லா விதமான குறைகளை விட்டும் நீங்கியவர்களாக, தூய்மையானவர்களாக, பரிசுத்தமானவர்களாக, எந்த குறையும் இல்லாத ஒரு படைப்பாக நாயகமே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்கிறாங்க. நாயகமே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்க, எந்த குறையும் உங்களை சொல்ல முடியாது நாயகமே. அப்படியான ஒரு படைப்பாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு வரியை படிக்கிறாங்க பாருங்க. அந்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி. கஅன்னக கமா ஹுலிகித கமா கஅன்னக ஹுலிகித கமா தஷாவு, நாயகமே இதெல்லாம் பார்க்கிற போது எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுது தெரியுமா? கஅன்னக ஹுலிகித கமா தஷாவு, நீங்க நாடுன மாதிரியே அல்லாஹ் உங்களை படைச்சிட்டான் நாயகமேங்கிறாங்க. நீங்க நாடுன மாதிரியே அல்லாஹ் உங்களை படைச்ச மாதிரியே இருக்குது நாயகமேங்கிறாங்க. ஒரு படைகளுக்கு அல்லாஹ் நாடுற மாதிரி படைப்பானா, அடியா நாடுற மாதிரி அல்லாஹ் படைப்பானா? சொல்லுங்களேன். அல்லாஹ் நாடுற மாதிரி படைப்பானா, அடியா நாடுற மாதிரி படைப்பானா? இவங்க சொல்றாங்க, ஹஸ்ஸான் தாவீத் ரலியல்லாஹு சொல்றாங்க, கஅன்னக ஹுலிகித கமா தஷாவு, உங்களுடைய எல்லா அமைப்பையும் பார்த்தா நீங்க நாடுற மாதிரியே அல்லாஹ் உங்களை படைச்சிட்டா மாதிரி இருக்குது நாயகமேங்கிறாங்க. நல்ல வேலை அங்க இருந்தவங்க எல்லாம் சஹாபியும் ரசூலுல்லாஹும். வஹாபி இருந்தான்னு சொன்னா நீ ஷிர்க் செஞ்சிட்டான்னு சொல்லிடுவான். அங்க இருந்தவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் தெரியுமா இல்லையா? இவர் மதுகு செய்யறாரு, இவர் கடவுளாக ஆக்கல, நம்மளுடைய சிறப்பை எடுத்து சொல்றான்னு தெரியுது, சஹாபிகளுக்கு தெரியுது. அந்த இடத்துல வஹாபி இருந்தான்னு சொன்னா அது எப்படி? நீ அவர் நாடுற மாதிரி படைச்சாரு, அல்லாஹ் நாடுற மாதிரி படைக்கிற நீ சொல்லிட்டியே, ஷிர்க் செஞ்சுட்டா, எனவே ஹஸ்ஸானே நீ கலிமா சொல்லுன்னு சொல்லியிருப்பான் இந்த வஹாபியா இருந்தா. இந்த நிகழ்ச்சி யார் முன்னாடி நடக்குது தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே நடக்குது. நாயகமே கஅன்னக ஹுலிகித கமா தஷாவு, நீங்க எப்படி நாடுன்னு இருக்கீங்களோ அதே மாதிரியே அல்லாஹ் தஆலா உங்களை படைச்ச மாதிரி இருக்குது. அல்லாஹ் படைச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. நாயகமே நீங்க படைச்சிட்டீங்கன்னு சொல்லலையே, அல்லாஹ் உங்களை அப்படிதான் படைச்ச கலக்குத்த, அல்லாஹ் உங்களை படைச்ச மாதிரி தான் இருக்குன்னு தான் சொல்றாங்க. எனவே இது மதகு தானே. எனவே இந்த மதகுடைய விஷயத்தில் நிறைய விஷயம், அத்தரத்தின் நசாரா ரசூலுல்லாஹ்வை சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ்வை சொல்லிட்டாங்க, என்னை மரபு மீறி புகழ்கிறார்கள். எதனால? மௌலுதுல் மீலாதில் இருப்பதெல்லாம் ஷிர்க் என்று ஓலமிடுவதை நம்ம பார்க்கிறோம். எந்த மோமினும் எந்த முஸ்லிமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த கடவுள் தன்மையிலே கொண்டு போய் எந்த மோமினும் வைக்கவே மாட்டான். வைப்பானா? எந்த மோமினும் வைக்கவே மாட்டான். அவர்கள் புகழ்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் புகழ்ந்த புகழ்ச்சியை புகழ்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மாண்புகளை கொண்டு புகழ்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய குணநலன்களை எப்படியெல்லாம் சிறப்பித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை சொல்லி புகழ்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து புகழ்கிறார்கள். புகழ்வது என்பது, நபிகள் நாயகத்தை புகழ்வது என்பது நமக்கு நன்மையை தரக்கூடிய விஷயம். இப்போ அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகவே இல்லை, எல்லாம் முடிஞ்சதுனால இந்த மௌலுதுலாம் ஓதுனா மீராதெல்லாம் கொண்டானா நமக்கு என்ன கிடைக்கணுங்கிறத சொல்லணும். அதுக்குள்ள அவகாசம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பங்களை பார்ப்போம். சகை குறித்தானவர்களை, எனவே அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மீலாது விழாக்கள், அந்த மதுகள், புகழ்கள், நாம மகிழ்ச்சி அடைந்தா ரசூலுல்லாஹ் நம்மளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க.
فقال النبي صلى الله عليه وسلم மம் ஃபரிஹ பினா, யார் நம்மை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறாரோ, ஃபரிஹ்னா பிஹி, அவரை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறேங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் நம்மை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்களோ அவர்களை கொண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நமது உள்ளம் என்பது மாணவியினுடைய மீலாதில் நமது உள்ளம் மகிழ்வதாக இருக்கிறது. காரணம், நாம் அந்த நபியை கொண்டு விசுவாசம் கொண்டு நன்மக்கள், அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான்தாரிகளாக வாழ்பவர்கள். நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் சொல்வது அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு அவர்களுடைய ஆன்மாவை விடவும் நபிகள் நாயகம் தான் மிக உயர்வானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த உம்மத்தினுடைய முதல் மூத்த முன்னோடிகளான சஹாபிகளில் இருந்து, தாபியன்கள் இருந்து, தாபியன்களில் இருந்து, இமாம்களில் இருந்து, இறைநேசர்களில் இருந்து, நல்லடியார்களில் இருந்து எல்லோரும் நபிகள் நாயகத்தை மதுகு செய்திருக்கிறார்கள். எல்லோரும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விலாதத்தை பேசி இருக்கிறார்கள். எனவே நமக்கும் அத்தகைய வாழ்க்கை அர்ஹமுர் ராஹீமீன் தந்திருக்கிறான். நாம் தூய்மையானவர்களாக அல்லாஹ்வினுடைய தூதருடைய மாண்புகளை பேசுகிற நேரத்தில் அந்த பெருமானாருடைய வாழ்க்கை வழிகாட்டுதலையும் நாம் எடுத்து நடப்பதற்கு அர்ஹமுர் ராஹீமீன் எனக்கும் உங்களுக்கும் நம்மவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. இந்த அமல்களின் வாயிலாக கிடைக்கக்கூடிய அத்துணை விதமான பாக்கியங்களையும் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள்பாலிப்பானாக. நம்முடைய குற்றம் குறைகளை அர்ஹமுர் ராஹீமீன் மன்னித்தருள் புரிவானாக. நம்முடைய அமல்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. நாளை மறுமையிலே சுவன பேரானந்த வாழ்க்கையினை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் உத்தம சஹாபாக்கள், தாபியன்கள், இமாம்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், நம்முடைய குடும்பத்தவர்களோடும் அல்லாஹ் தஆலா நமது வாழ்க்கையை சுபீட்சமான வாழ்க்கையாக, சுவனப்பேரானந்த வாழ்க்கையாக அமைத்துள் புரிவானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். வஆஃபிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Ya Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இயேசுவுக்கும் நிறைந்தவனே, ஏக நாயகனே, மற்றற்ற மகிழ்ச்சியுடன் உன்னை யாவருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். நேர்வழியில் பெறப்படவாய், நேர்மையில் இருப்பிடமே, சாந்தமே, சமாதானமே, சர்க்காரே யாவருக்கும் உங்கள் மீது வாயால் சொல்லுவோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புனிதத்தின் திருவுருவம், புனிதமான அருள்வடிவம், சிறுமக்கள் காயலின் தவசீகராம் மகான் பேர் மஹ்மூத் மஜ்தூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு புகழாத எமது மன்மோர் பரக்காத் சங்கத்தினால் நடத்தப்பட்ட ஒரு தொடர் சொற்பொழிவின் 12ஆம் நாள் என்று பெரிய சௌத்தியின் ஒளியுள்ளார் பள்ளியின் அதிகம் கடைக்குரிய மௌலானா மௌலவி அல்-ஹாஜி அபூபக்கர் அலி முஹம்மதி அவர்களால் ஒவ்வொருவரும் மீளாதுக்கு கீழ் உரை நிறுத்தியிருக்கிறார்கள். இன்றைய மஜ்லிஸிலே நிறைவேற்றப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 13 6/9/2020 வளமை போன்று காலையில் சமூகம் நடைபெறும். பாறை மகரம் கலையை ஆரம்பிப்பது குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிலாது நடைபெறுவதால் மகான் அவர்களுடைய இல்லத்திலிருந்து பயான் நடைபெறாது. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் வளமை போன்று பிறை 13 6/9/2025 காலை ஹதமுல் குர்ஆன் ஓதி 7 மணிக்கு தமாம் செய்யப்படும். கணிதத்துக்குரிய மௌலானா மௌலவி அல்-ஹாஜி ஸ்ரீ இஸ்மாயில் அலி மௌலவி அவர்கள் தலைமையில் மாலை சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு புனித பொழுது செய்யும் தலைமையில் மௌலானா மௌலவி அல்-ஹாஜி ஸ்ரீ இஸ்மாயில் அலி மௌலவி பொதுவாக செய்யப்படுகிறீமா. அதனை தொடர்ந்து பிறை 14 6/9/2025 சனி பின்னேரம் ஞாயிறு 7 மணிக்கு காசியா விஜயமஜிஸ் நடைபெறும். தலைமை அல்-ஹாஜி அவர்கள் இமாம் அஹமது அவர்கள். அதனை தொடர்ந்து மகானவர்களின் வாழ்க்கை வரலாறு
பொதுவாக பெரிய பள்ளியில் கத்திக்கும் வாஸ்தவ ரஹ்மான் மகளிர் அன்பை கல்லூரி மாநில கட்டியத்தில் புதிய மாணவர்கள் الهادي العام العزيز محمود القادر علي محمد அவர்களால் நமது மாணவர் முகமது மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பில் உரை தந்திருக்கிறார்கள். பொதுமக்கள் யாவரும் முன்கூட்டிய நிதித்திற்கு நன்மை அடைமாறு கொண்டு வேண்டுகிறோம். தாய்மார்களுக்கான வழிபாடு வேண்டுகோள். கருத்துரையால் வீட்டு கேட்டு தாய்மார்கள் எமது மண்போல் வர்க்கா சங்கம் வளாகத்தில் கொடுத்து அதற்குண்டான நேர்ச்சியை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا لطيف يا كافي يا حبيب يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله يا لطيف يا كافي يا حبيب يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله يا لطيف يا كافي يا حبيب يا شافي يا كريم يا باقي يا لطيف يا كافي يا حبيب يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله لا إله إلا 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 لا الله إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم الله 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 لا إله إلا هو الحي القيوم وهو واهو 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 والله لا إله إلا هو يا حي يا قيوم يا حي يا قيوم يا قيوم يا حي 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 يا قيوم نستغفرك لي ولا تكلني إلى نفسي طرفة عين يا رحيم يا ودود 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 يا رحيم يا هو ودود الغفور الودود العرش المجيد فعال لما يريد يا نور يا جليل 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 نور يا جليل يا نور يا جليل
يا نور يا جليل يا نور يا جليل يا نور يا جليل جل جلاله جل شانه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد اللهم صل عليه وسلم 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 اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكة المقربين وعلى عباده الصالحين وعلى أهل الطاعة أجمعين فارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم الحمد لله رب العالمين حمدا يافي نعما كافي مزيدا وفنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا نبينا شفينا حبيبنا مولانا محمد وعلى آله وصحبه بارك وسلم عليه. آمين. إنا نتوسل إليك بجاه نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم صل ما قرأنا من كلامك العزيز. آمين. رحمة نافذة بركة شاملة كاملة محمد النبي صلى الله عليه وسلم خاصة الأنبياء والأولياء المتقين والصالحين خصوصا من محمود والزبور الله رضي الله تعالى عنه. اللهم اغفر لنا ولهم برحمتك يا أرحم الراحمين. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة الشريف نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم اجعل آخر كلامنا بقول شهادة لا إله إلا الله وأن محمد رسول الله. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله على سيدنا نبينا شفينا حبيبنا مولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم عليه. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
ஆஃப் பண்ண முடியல.